வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம கிருத்திகை அன்னைக்கு என்ன நடந்தது, நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ இன்றைக்கி கிருத்திகை அப்படிங்கிறதுனால நான் வாசல் தெளிச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டிருக்கேன். எங்கள் கம்யூனிட்டியில் வெளியில் கோலம் போடக்கூடாது. ஸோ நான் வாசலுக்கு உள்ள கோலம் போட்டிருக்கேன். எப்போவுமே நம்ம தண்ணி தெளிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோலம் போட்டோன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ நிறைய ஃபீவர் அந்த மாதிரிலாம் வருதில்ல, அதுலேருந்து இந்த கிருமிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்கிறாங்க. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பூஜை ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு இங்கே ஃபுல்லாகவே கார்பெட் தான் இருக்கும். ஸோ பூஜை ரூம் கீழே கொஞ்சமாக டைல்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் எப்போவுமே க்ளீன் பண்ணிப்பேன் இந்த மாதிரி பூஜை பண்ணுற டைமில். அப்புறம் கிருத்திகை அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே ஸ்டார் சம்மந்தமான கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதையும் ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன். சாம்பாருக்காக பருப்பு ஊற வச்சுருக்கேன். வடைக்காக பருப்பு ஊற வச்சுருக்கேன். இந்த மூணும் மட்டும் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு சமைப்பேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுனால எந்த வேலையுமே கரெக்டாக செய்ய முடியல. பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே நம்ம தூரமாக இருக்கிறோம், லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோம் அப்படின்னா நம்ம கடவுளில் கும்பிடுறது மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் நான் சொல்வேன். பூஜைக்காக இருக்க பாத்திரத்தெலாம் எடுத்துகிட்டு அதை மட்டும் விளக்கி வச்சேன். கூடவே பார்த்திங்கன்னா பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வீட்டில் எப்போவுமே டெய்லியும் ஃபோன் பேசுவாங்க, இந்தியா காலு. பட் பேசாததுனால அவங்க அதுவே ஒரு மாதிரி யார்கிட்டையும் பேசாமல் அந்த மாதிரி இருந்தாங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்கள கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு கூடவே நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக செஞ்சிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத போன கிருத்திகை வீடியோலேயே ஃபுல்லாக பண்ணியிருப்பேன். நான் இதை ஜஸ்ட்டு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தேன். ப்ளஸ் எனக்கு மைண்ட் ஃபுல்லாகவே அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் அப்பா அப்படிங்கிறது தான் ஃபுல்லாகவே ஓடிட்டு இருந்தது. பட் ஸ்டில் நான் இங்கே 3 குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிவிட்டு தான் அதை கண்டினியூஸாக செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால் அதையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்கெல்லாம் எழுந்திக்கிறதுக்கு முன்னாடியே இதை நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம நேரில் பார்த்துக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மனசும் எதுவும் இருக்காது. பட் ஆனால் நம்ம ரொம்ப தூரத்தில் இருந்தோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கும். அதுவும் அப்பா பொண்ணு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு பொண்ணுங்களுக்கெலாம் அப்பா தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருந்தேன். அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது. நான் வீடியோ எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே எடுத்ததுனால அப்பப்போ கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளும் மைண்டை டைவர்ட் பண்ணலைன்னா நான் அழுதா அடுத்து பாப்பா அழுவாங்க, அப்புறம் சின்ன பையன் அழுவான், இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி கிளிப்பிங்ஸாக எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டா பாட்டில் சாம்பாருக்காக வச்சுருந்தேன். சாம்பார்லேயே நான் எல்லா காயுமே போட்டுட்டேன். கேரட், தக்காளி, எண்ணெய், பெருங்காயம், உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா சீரியல்ஸ் அந்த மோடில் வச்சு நல்லா
ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை வெறும் ஆனியன்ஸ் போட்டு நம்ம வந்து தாளிச்சிட்டா போதும், சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக எல்லாம் சரியாயிடும், அதுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க அப்படி சொல்கிறவங்களா தான் இருக்கணும். நம்மளும் அந்த மாதிரி தான் செய்யணும். இது வந்து நான் இப்போது இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் தான் எனக்கும் வந்து இது தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நான் சாம்பார் தாளிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அரிசிக்கு வந்து இன்ஸ்டாபாட்லேயே போட்டு வச்சுருக்கேன். ரைஸ் மோடில் போட்டு ஆன் பண்ணிட்டேன். நான் வந்து இந்தியா போகலாம் உடனே அப்படின்னு பார்த்தாலும் என்னோடய 2 பசங்களை பார்த்துக்கிட்டு நான் வந்து அவங்கள எங்கள் அப்பாவை போய் பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க அங்கே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இங்கே இந்த பாத்திரம்லாம் வந்து நல்லா பூஜை சாமான்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். கூடவே வந்து வடைக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் வெறும் சோம்பு வெங்காயம் மட்டும் போட்டு புதினா போட்டு கடலைப்பருப்பு வடைக்கு ரெடி பண்ணிட்டேன். பெருங்காயம் எல்லாமே வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டுட்டு வடை மாவு ரெடி பண்ணிட்டேன். கூடவே கொஞ்சமாக பாயாசம், இன்றைக்கி வெறும் சேமியா பாயாசம் தான் பண்ணிட்டேன். ஸோ சேமியாவும் ஜவ்வரிசியும் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு கூடவே கொஞ்சம் பால் ஊற்றி சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு பாயாசம் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சொல்லணுமா சொல்லக்கூடாதான்றதும் வந்து கரெக்டாக தெரியல. பட் ஸ்டில் இதுவும் என்னோடய ஃபேமிலி அப்படிங்கிறதுனால நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அன்றைக்கி நான் ரெடி பண்ணது. இதுதான் வந்து நான் கிருத்திகைக்கு ரெடி பண்ணியிருந்த முருகருக்காக. இந்த முருகர் சிலை பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிருத்திகைக்கு எங்கள் அப்பா வந்து அமிச்சது, சென்னையிலேருந்து அமிச்சாங்க. நான் அதை லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப எப்படியா இருந்தாலும் சரியாயிரும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க இந்த மாதிரி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னதான் மைண்டு வந்து அங்கேயே தான் இருந்தது ஃபுல்லாகவே. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற யாருக்காவது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளோட சப்போர்ட்டை வந்து வாய்ஸால் நம்ம வீடியோ காலில் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம கொடுக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து வீடியோ காலில் என்னென்னலாம் சீக்கிரமாக செய்ய முடியுமோ செஞ்சு முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட பேசுவேன். இதுதான் நான் பண்ணேன். இப்போ வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. நார்மல் வார்டுக்கும் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு தருணத்தில் வந்து எனக்கு துணையாக இருந்த நிறைய நல்ல பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக கடவுள் இல்லாமல் வந்து இது எதுவுமே வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்காது. ஸோ கடவுளுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.